திமுக என்ன பண்ணிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜென்சி டிஎம்கே மீட் அப். வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இன்னொரு ஒரு திமுகவுடைய கட்சி மீட்டிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெறுப்பாயிரும். நான் அது அப்படி கிடையாது. எப்படி மாசா இருச்சா பாத்துருப்பீங்க, பார்த்துட்டு இருக்க வாய்ப்பெல்லாம் இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ. இந்த மீட்டோட கன்வீனர் யாரு? டிஆர்வி ராஜா. சாதாரணமா வரலடா திமுக காரன். அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அங்க வந்தது. எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 36 பேர். சரி, என்ன 3 லட்சம் பேர் உட்கார்ந்திருப்பீங்களாங்க? ஆயிரக்கணக்கான பேர், அது வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இவ்வளவு பேர் ஏன் ஓட்டு போடல சார் திமுக? சொல்லுங்க. ஏன் தோத்தோம், எதற்காக தோற்றது திமுக, என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் போங்க, ஒவ்வொரு மாவட்டம் எங்கேயோ போங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் எங்க போனோம் கூட்டம் நடத்துங்க. அந்த கூட்டத்துல மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க. என்னது கொடுத்த 200 ரிட்டர்ன் வாங்கணுமா? ஆனா இவ்வளவு பேசுறாங்க திமுக நீங்க சொல்றீங்க. அப்ப கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சிபிஐ, சிபிஎம், விசிக அவங்கலாம் வந்து நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் எப்போ சொல்றாங்களே, இல்லன்னு சொல்லிட்டாங்களே. சொல்றாங்க அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வாயிலே இல்லன்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ, சிபிஎம் அடிப்படையில் என் கேள்வி என்னன்னா, நான் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், நான் பார்க்குற டிவில ஏன் வீடியோல அப்படி அவங்க சொல்லலையே. என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நாங்க இன்னுமே திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், சிபிஐ, சிபிஎம் சொல்றாங்க. சரி, நாங்க அங்கதான் இருக்கிறோம். அப்போ வந்து அவங்களோட தேசிய தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து அஇஅதிமுகவை முதல்வர் சீட்டு கொண்டு வரதுக்கு திமுக ஒர்க் பண்ணுச்சு, எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க அந்த ப்ரொபோஷனா, நாங்க அந்த ப்ரொபோசல் வேணாம்னு சொன்னோன்னு ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு அடுத்த நாள் அவரே திரும்ப வந்து அது ஒரு வதந்தின்னு சொன்னாரே, அதுதான் போயிட்டு கையில வந்து ஐயாண்ணா. சரி, அதுக்கு அடுத்தது அப்புறம் வந்து விசிகாவும் அதை சொல்லிட்டாங்க, ஐஎம்ல அதை சொல்லிட்டாங்க. பாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ மனம் மாறி இருக்கீங்க. நீங்க இதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுக்கப்புறம் தாவேக்கா தோக்க போற எலெக்ஷன் இருக்கு. 1,75,00,000 ஓட்டு பாத்தீங்க. தோக்க போற எலெக்ஷன் இருக்காதா? ஆசைதான். எப்படான்னு தெரியல. நீங்க 2024 அதிமுக ஓட்டினீங்கல்ல, பாராளுமன்றத்துக்கு இப்போ எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்க 40 தொகுதியில. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எம்எல்ஏவே இல்ல, எம்எல்ஏவே ஆகல. புதுசா இப்ப சிஎம் அவர்கள் வந்திருக்கிறாரு, திரு ஜோசப் விஜய் அவர். மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்களை இப்ப வரைக்கும் போய் ஏன் சிஎம் பார்க்கவே இல்லை? இல்ல திரும்ப ரெடி சொல்லுங்க. மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் சிஎம் அவங்க சிஎம் ஏன் இன்னும் போய் பார்க்கவே இல்லை? கொஞ்சம் வேலை பிஸியா இருக்காரு. இல்லங்க, இதுதானே எங்க புரோட்டோகால். ஒரு மேயரை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சிஎம். அந்த அளவுக்கு பெரிய மேயர் அவங்க. எங்க இருந்து ஐயோ சமயமா முறைக்கிறாரு ஐயா, கேட்க சொன்னாங்க கேட்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்ப எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கவனிச்சாச்சு, அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாரு? நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. சரி ரைட், அதெல்லாம் தவறுன்னு சொல்றீங்க, சரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நம்மளும் சரி பண்ணணும்ல அப்படின்னு திமுக என்ன பண்ணிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜென்சி டிஎம்கே மீட் அப் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இன்னொரு ஒரு திமுகவுடைய கட்சி மீட்டிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வெறுப்பாயிரும். நான் அது அப்படி கிடையாது. ஜென்சி மீட் அப். எப்படி மாசா இருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கலாம் இருக்க வாய்ப்பெல்லாம் தமாசா இருந்துச்சு. எப்படி இல்ல ஜென்சினா என்ன மாதிரி எனக்கு அது விலக சொல்லுங்க. என்ன ஒரு 1999க்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? அங்க இருந்தாங்களா? அப்படிதான் இருந்தாங்களா? ஆமா. இல்ல உங்க மனசுக்கு உட்பட்டு நான் விட்டுறேன், நான் யாரையும் தனிப்பட்ட விமர்சனத்துக்கு போக விரும்பல. ஆனா வந்து முதியோர்கள்லாம் உட்காந்து ஏதோ பாவமா வருத்தமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு 5-6 பேர் இருந்திருப்பாங்க. நீங்க க்ளோஸ் அப் ஷாட்னா நான் இப்ப பேசிட்டு 5-6 பேரா? இல்ல, கீழே இருக்கிறவங்கள சொல்றேன். அந்த மீட்டோட கன்வீனர் யாரு? டிஆர்வி ராஜா. அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அங்க வந்தது. சாரி. அப்ப கீழ உட்கார்ந்த வயசானவங்க யாரு? அதான் அந்த மாதிரி சில பேர் வந்து எதர்ச்சியா பாக்குறாங்க. என்ன இது? இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்ததுல நினைக்கிறேன். இந்த இவர் முருகதாஸ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து சர்ன்னு ஒரு 15-20 பேர் எல்லாருமே போன் எடுக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ட்வீட் வந்துட்டே இருக்குது. என்ன ட்வீட்? அடா ஜென்சி டிஎம்கேன்றாங்க பசங்களாம், நம்ம பசங்களா இந்த மாதிரி ஒன்று பண்றாங்களா? நம்ம போனும் பாதுக்கு, வண்டியை விட்டு விடு, படத்தெல்லாம் வரல, வண்டியை திருப்பா, அந்த மாதிரி எல்லாரும் கேஷுவலா பாத்துருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள். நம்ம பசங்களா இந்த மாதிரி பண்றாங்க, ஜென்சி டிஎம்கேவா, வண்டியை திருப்பா அப்படின்ட்டு கேஷுவலா வந்தாரு. உடனே பழைய தூர்தர்ஷன் டிராமால வருமே,
அடடே அவரே வந்துட்டாரே அந்த மாதிரியா? இதாங்க நடந்துச்சு. ஆமா. எதர்ச்சியா அந்த பசங்க இத்தனைக்கும் வந்துட்டு அவ்வளவு இடங்கள் தேடி இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. காவல்துறை எங்களை ஒடுக்குது, எங்களை அடுக்குது. எங்க எடுக்குது? எந்த ஸ்டேஷன்ல போய் கேட்டாலும் வந்து வரவே இல்லை பையன்கிட்டன்றாங்க. ஆமா, பின்ன பெர்மிஷன் கேட்டா தானே கொடுக்க முடியும். அம்மா போய் பேசக்கூடாது. போலீஸ்காரங்களாம் போய் சொல்ல வைக்கிறீங்க நீங்க. இப்ப மீடியா போய் கேக்குது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே. அப்படிதான் நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க போலீஸ்காரங்களை இத்தனை சாட்சியில போய் சொல்றதுக்கு. ஏன்னா 20 நாள்ல எல்லா நாங்க பழைய இப்படி தூக்கி இல்ல போட்டுருக்கீங்க. 20 நாள்ல நாங்க அப்படிலாம் ட்ரெயின் பண்ண முடியாது. நீங்க அப்படிதான் வளர்த்திருக்கீங்களா ஆளுங்கட்சிக்கு இப்படி இருக்கணும்ன்றதுக்காக? ஏங்க, அப்படிதான் காவல்துறை. எந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்ப மீடியா போய் நம்மளே கேட்டா கூட என்னங்க இந்த ஸ்டேஷன்ல வந்தாரா, இந்த ஸ்டேஷன் இந்த பசங்க வந்தாங்களா, ஜென்சி டிஎம்கே மீட்டப், யோ பச்சை கிளிங்கிற பேரே இல்லங்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்காரங்க எங்க போய் கேட்டாலுமே வரலன்னு பொய் பேசுறாங்க. இல்லைங்க, நான் சொல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பொய் பேசுற மாஸ்டர்னு வந்து அது திமுக தான். 2வது ரேங்க் வேணா நீங்க அவரு நாம் தமிழர் கொடுக்கலாம். நீங்க அதுக்கு மண்டபமா போய் கேட்கறோம். எதுக்கு இங்க வந்தாங்களா ஜென்சி மீட்ட பசங்க அப்படின்னா இல்லங்க வந்தாங்க கேட்டாங்களா, எந்த மண்டபத்திலையும் கொடுக்கவே இல்லையாமே நீங்க. நீங்க ஒரிஜினலா ஜென்சின்னு என்ன பண்ணிருக்கணும்? அந்த மீட்டை வந்து ஜூம்லயோ ஸ்ட்ரீம் யார்ட்லயோ நடத்திருந்தா தான் நீ ஜென்சி. அந்த டெக்னிக்கல் ஐடியாவே இல்லாம மண்டபம் தேடிட்டு இருந்தா நீ எப்படிப்பா ஜென்சி? அவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சு ஆன்லைன்லயே நடத்தி அவன் வெளிநாட்டுல இருந்து அந்த மீட்டிங்க்கு அன்னைக்கு தான் வந்து ஃபிளைட்ல இறங்குறான். நீ இன்னும் உட்காந்து மண்டபம் கொடுக்கல. இப்போ வந்து எடுத்து கோலம் போட்டு 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் வேண்டிய மாதிரி. இதை யார் ஆரம்பிச்சு வச்சா? யார் ஆரம்பிச்சுச்சா? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க தான் சொன்னீங்க மண்டபம் தர மாட்டேங்கிறாங்க, எங்களை மக்கள் வந்து எங்களை வந்து ஒடுக்குறாங்க, எங்களை இந்த காவல்துறையை வச்சு ஏவல் துறையை வச்சு இப்படி பண்றாங்க திமுக. ஓ அப்ப அதே அடியை நம்ம அந்த அதே டெய்லர் அதே வாடகை நம்ம அடிச்சா இப்ப எப்படி இருக்கும்? அப்படி அடிச்சு பார்த்தா சிக்ஸரு. ஆமா ஏங்க நான் சொல்றேனுங்க, அவர் முதல்வர் அவங்க முன்னாள் எம்எல்ஏ குளத்தூர் எம்எல்ஏ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பயலகளா அப்படின்னு ஒரு டைலாக், ஒரு மாசான டைலாக் ஒன்று வச்சிருக்காரு. அந்த மாதிரி இருக்குங்க எங்களுக்கு. இது ஏங்க நாங்க ஒன்று சொல்லிட்டேங்க, இல்ல வேற என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும். அடுத்து ஏங்க எங்களுக்கு ஜென்சினா என்னங்க, ஜென் ஆல்பா ஜென் பீட்டாலாம் வச்சு தேவையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்க ஒரு 30-36 பேர் உட்கார வச்சு நாங்க தடுத்து என்னங்க பண்ண போறோம்? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 36 பேர். சரி, என்ன 3 லட்சம் பேர் உட்கார்ந்திருப்பீங்களாங்க? ஆயிரக்கணக்கான பேர், அது வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. சரி, எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு பேர் ஏன் ஓட்டு போடல திமுகவுக்கு? சொல்லுங்க. 1 லட்சம் பார்வையாளர்கள் ஏன் ஓட்டு போடல? போட்டாங்களே. ஏன் போட்டாங்க? தாவேக்கா போட்டா ஏன் தோத்தீங்க? அதான் சொன்ன, தாவேக்கா எதிர ஓட்டு போட்டாங்க. அப்போ உங்களை ட்ரோல் மெட்டீரியல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து மீம் ரெடி பண்ணியிருக்காங்க 1 லட்சம் பேர். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுமே கூட அட்டன் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது எங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. யோ இது அது இல்லையா? இது அப்படி கிடையாது, அது வேற மாதிரி உள்ளங்கை அப்படியே செஞ்சா போதும். அதான் எங்க அப்படின்னு, இது அது இல்லையா, இது நார்மல் இப்படி என்னங்க 200 ரூபா நீங்க இல்லையா கொடுத்துருக்காங்க. ஏமாத்த மாட்டாங்க. இது வந்து ஜிபேல அது ஒருத்தன் சொன்னா பாருங்க ஒரு பஞ்சுரேலாக்கு, இது வந்து யூபிஐ கிடையாது, உடன்பிறப்பு. டேய் தெரிஞ்சுதான்டா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதவே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறான்ற மாதிரி இருக்கு. ஆமா, we are proud கொத்தூஸ். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பூமர் பேபி பூமர் ஜெனரேஷனுக்குலாம் வந்து அவங்க கொத்து அடிமைகளாம். இப்ப ஜென்சின் வந்துட்டு அது கொத்தூசா மாறிடுமா? Yes, we are proud கொத்தூஸ். பெருமை எனக்கு புரியவே இல்லை. மேய்க்கிறது எருமை, இது என்ன உனக்கு பெருமை? கொத்தடிமைன்ற வார்த்தை அவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையாங்க இல்லையா? கொத்தடிமைன்னா என்ன? கொத்தடிமைனா படிப்பறிவு இல்லாம ஒருத்தங்கிட்ட அடிமைப்பட்டு எதுக்கு அடிமையா இருக்குன்னே தெரியாம பரம்பரையா அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு கொத்தடிமை, ஸ்லேவரி. அதுலயும் வந்து இது வந்து பரம்பரையா ஒருத்தனை நீங்க அடிமையா பிடிச்சி வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ண இந்த ஆப்பிரிக்கன் ஸ்லேவரி டைப் கிடையாது. அப்பா வேலை செஞ்சிருப்பாரு, அவருக்கு அங்கேயே கல்யாணம் நடக்கும், அங்கேயே குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அங்கேயே வளரும், அது அங்கேயே வேலை செய்யும், அதுக்கு அங்கேயே கல்யாணம் நடக்கும், அங்கேயே குழந்தை பிறகு அப்படி வளரும். வாழ்க்கையில அப்படியே ஜெனரேஷனா அது அடிமையா இருக்கவங்க கொத்தடிமை. உனக்கு சாய்ஸே கிடையாது, நான் சொல்றதுதான் உன் வாழ்க்கையே இதுதான். அப்படி இருக்கிறது அதுதான் கரெக்டா இருக்கு பாருங்களேன். பேபி பூமர்ஸ் எல்லாம் வந்து கொத்தடிமைகள், ஜென்சி இவங்கெல்லாம் வந்து கொத்தூஸ். இதுல என்ன பெருமை அங்கிருந்து வந்து பகுத்தறிவு? இதை எதிர்த்து தானே சாமி நாங்க கேள்வியே கேட்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? 200 ரூபாய் கையில வாங்குறதுக்கும் ஜிபேல வாங்குறதுக்கு என்னடா பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு தானே சொல்றோம். இல்ல அத்தனை மண்டபத்துல போய் கேட்டுட்டு கடைசி 200 ரூபாய்க்கு எவன் மண்டபம் கொடுப்பான்? கடைசியில எங்க போய் நடத்தின? அறிவாலயத்துல. எதுக்குடா மண்டபம் கேட்டேன்? இவ்வளவு சிட்டி சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏன் போய் மண்டபம் கேட்டேன்? அதை கேட்டீங்களா? அது எடுத்து ஏங்க, கட்சி நடத்துற கட்சி மீட்டிங்கு அது வந்து ஒரு டிஎம்கே கட்சி மீட்டிங். அந்த கட்சி மீட்டிங்கை வந்துட்டு இப்படி சொன்னோம்னா நம்ம உடனே அறிவாலயத்தில் நம்ம நடத்த போறோம்னு சொன்னா வந்துட்டு அறிவாலயத்துல இன்னொரு மீட்டிங்கா அப்படின்றாங்க. அதை டக்குன்னு உடனே நாங்கள் மண்டபம் கேட்டோம், எங்கேயும் கிடைக்கல, இது இல்லை அது இல்லைன்னு ஒரு 2 பசங்க கத்திட்டு அந்த 4 பசங்களை அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு இடமே கிடைக்கல 2 நாளா போஸ்ட் போட்டு கடைசியாக அறிவாலயத்தில் நடத்தலாம். இப்போ வந்து இடம் கிடைச்சி எங்கே தான் எடுத்தோம்? இந்த அறிவாலயத்தில் தான். அப்படி போயிடுறோம்ல இப்போ நம்ம. சரி, போலீஸ் உஷாரா வந்து அதையும் எடுத்துருக்கலாம் போல.
இல்ல அது நீங்க தடுக்க ஆனா முடியாது. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தடுக்கவே முடியாது. நீங்க ராயப்பேட்டையில இருக்கிற தலைமையகத்தை கூட வைப்பீங்க. இல்ல இல்ல அதான் வந்து டபுள் டெக்கர் நாராயணா வியாபாரமே அதை ஓட்டுறதுல ராயப்பேட்டையில யார் இருக்கா? அதிமுக தலைமையகம் அதான் இவங்க எம்எல்ஏ தான் முதல்வர் கேண்டிடேட் சேர்க்கலன்னு அவரை எம்எல்ஏ ஆக்கலான்னு ஓ தெரியல. மினிஸ்டர் ஆக்கலாம். அந்த மாதிரி நடந்துச்சா தமிழகத்துல? ஆமாங்க அதாங்க கழுகு குருமா பிறந்து பிரியாணி. ஓஹோ நீங்க சொல்றது வந்து இந்த மே 5, 6, 7, 8 ம். இந்த ஒரு 4-5 நாள் நீங்க சிஎம் ஆக முடியாம இருந்த டைம்ல இல்ல வந்து நாங்க கூலா உட்கார்ந்துட்டு இருந்தோம். நாங்க சிஎம் ஆக முடியாம இல்ல. இவங்க இதை பண்ணாங்கன்னா செம காமெடியா இருக்கும். தமிழக அரசுல இருந்து 2 கட்சி வைப் ஆஃப் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஒரு எஸ்கேப் 118 ஆயிட்டான்டா. இல்லங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு 118 மட்டும் ஒழுங்கா ஜெயிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா அன்னைக்கு? அப்படி கேளுங்க. ஒரு வியாபாரத்துக்கு என்னங்க இப்படி இருக்கு? ஒரு மக்கள் 118 நீங்க கொடுக்கிற ஜெயிக்காதனால இன்னைக்கு தமிழகத்துல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நேத்து கூட ஒரு ஃபங்க்ஷன் போறேன். அங்க ஒருத்தர் சொல்றாரு எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க இங்க இருந்து ஊருக்கு ஓட்டு போட போறாங்க. இங்க இருந்து விழுப்புரத்துக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒருத்தர் வண்டி ஓட்டிருக்காரு. ஏங்க நிஜமாங்க நீங்க தடுத்து அந்த டிராபிக் ஜாம் பண்ணது எங்க கல்லோட்ட போட்டதையும் இழுத்து பிடிச்சதையும் நிப்பாட்டி சரி பண்ணி இருந்தாலே இது 112 140 தொகுதி வந்திருக்குங்க. என்ன பேசுறீங்க? 15 தொகுதிக்கு மேல 1500 ஓட்டுக்கு கீழங்க டிஃபரன்ஸ். சத்தியமா சாமி. அதுக்கு வேற பல சில பேர் இந்த நாம் தமிழர் கட்சி திட்டிட்டு இருக்காங்க. டேய் நீ எப்படி ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ அந்த ஒரு 150-200 ஓட்டை வாங்கி தேவையில்லாம என்னுடைய வெற்றியை இங்க வந்து பறிச்சிருக்கிற உன் மேலதான் காண்டு இருக்கிற பாத்துக்க அப்படின்னு வேற சில பேர் நாம் தமிழர் கட்சியை பாவமா அவங்கள போய் திட்டிட்டு இருக்காங்க. பாருங்க அவங்க எப்படி 1500 ஓட்டு வாங்கினாங்க? அவங்க தொகுதிக்கு ஒரு 1500 பேர் போட மாட்டாங்களாங்க. என்னங்க நீங்க வந்து 90,000 ஓட்டு வித்தியாசத்துல 92,000 ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் மாதாவரத்துல ஜெயிச்ச இதுல நீங்க பேசலாம். வாங்கினதே 1500 ஓட்டு. அதுக்கும் அடியா, அதுக்கும் திட்டா. இந்த 1500 நீ வாங்காம இருந்தா நான் ஜெயிச்சிருந்திருப்பேன். என்னங்க எதுக்கிறதா? இல்லைங்க நான் இது ஒரு இடத்துல கேட்டேங்க. ஜெயிக்கவே போறதுலன்னு தெரிஞ்சு எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னு நான் உனக்கு கேட்டோம். அது தப்பு இல்லை. அதுக்கான உரிமை உங்களுக்கு கொடுக்குது கான்ஸ்டியூஷன் மேண்டேட். 2 தொகுதியில நிக்கிறீங்க கேட்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த உரிமை நீங்க பயன்படுத்துறது எங்களுக்கு இந்த உரிமை நாங்க பயன்படுத்துறோம். அந்த மாதிரி தானேங்க நீங்க 1500 ஓட்டு வாங்குறதுலாம் தப்பு இல்லைங்க. இப்ப அந்த 1500 ஓட்டு வருமானது என் கேள்வி. எல்லாரும் இந்த சென்சி மீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்த யாரோ சில பேர்லாம் வந்துட்டு வயசுல கொஞ்சம் மூத்தவங்களா இருக்க போங்க. நீங்க அவங்களாம் ரொம்ப சின்ன பசங்க பார்க்கல. நீங்க ஓட்டே இல்ல அவ்வளவு சின்ன பசங்க மேல உட்காந்து பேசிட்டு பையனை வாழையடி வாழை அந்த பையன் தான் ஜென்சிங்க. அந்த பையன் நம்புங்க கேட்டுங்க. சந்தோஷம் நீங்க நம்புறீங்கல்ல. என்ன நம்பினா நீங்களும் என் உடன்பிறப்பு. ஒரு 28 67 வயசுல இளைஞரணியில இருக்கிற ஒரு கட்சியில 67 வயசுல ஒருத்தர் இளைஞரணி தலைவரா இருந்தாரு. அந்த கட்சியில இவங்க தான் ஜென்சி. எங்க ஒண்ணும் இல்லைங்க. அதுல இருந்து மேல இந்த 6 பேர்ல ஒரு பையனுக்கு வந்து ஒரு 27 28 வயசு ஆகுது. அவர் 19 ஒரு பையனுக்கு வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தன் அந்த பையனுக்கு ஒரு 36 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு வந்துட்டு வெள்ள முடியலாம் இங்க வந்து குழந்தை பிள்ளை ஒரு அக்கா அது கூட 42 வயசு. ஆமா அந்த அக்காவுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது. பாருங்க சைல்டு மேரேஜ். நீங்க எது பேசவும் மாட்டதான் போறீங்க. அதை விட்டுடுங்கன்ற ஜென்சிய. அது ஃபுல் ட்ரோல் மெட்டீரியலுங்க. ஒருத்தன் தன்னைத்தானே ஊப்பின்னு சொல்லிக்கிறது, கொத்தடிமைன்னு சொல்லிக்கிறது, 200 ரூபா வாங்கணும்னு சொல்லிக்கிறதுல எல்லாம் ஏதாவது பெருமை இருக்க முடியும்னா அது அந்த 360 பேருக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க அங்கேயே இருக்கட்டும். அவங்க அங்கேயே. ஆனா திமுக அது ரொம்ப பெருசா கொண்டாடுறாங்க. பரவாடா நம்மளும் வந்துட்டோம் உங்களுக்கு ஆன்லைன்ல நல்லா போட்டுறீங்க போல பசங்க சரியா பண்ணிருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்காங்க. டிஎம்கே இப்படிதான் அவங்க எலெக்ஷன் நம்பிட்டு இருந்தாங்க. இவங்க வேலை செய்யறாங்கன்னு கடைசியில் நல்லா செஞ்சாங்க. இதுல ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குதுங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அதை சொல்ல முடியாம போயிடுச்சோ முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த அவர் வந்துட்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறார். 36 பேர் கொண்ட குழு. அதாவது தோத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு குழு. ஏங்க சத்தியமாங்க ஜெயிச்சவங்க சட்டமன்றத்துக்கு சரி ரைட்டு அப்படியே கூட வச்சுக்கோங்களேன். தோத்தவங்களாம் சேர்த்து ஏன் தோத்தோம், எதற்காக தோற்றது திமுக, என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களும் போங்க ஒவ்வொரு மாவட்டம் எங்கேயோ போங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் எங்க போனோம் கூட்டம் நடத்துங்க. அந்த கூட்டத்துல மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்க. என்னது கொடுத்த 200 ரிட்டர்ன் வாங்கணுமா? இல்லங்க புரியலங்க, கிளாரிட்டி கொடுங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஏன் தோத்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க. அதுல எவனாவது ஒருத்தர் எந்திரிச்சு நின்று உண்மையை பேசினான்னா அவனை அங்கே செருப்பு கழட்டி ஷாட்டுன்னு அடிச்சு அவனை வெளியே தருது. ஐயா நம்ம வந்து தோத்தது காரணம் இன்ஸ்டா யான் எவன் சொல்றானா அவனுக்கு மட்டும் வெரி குட் சொல்லி இதுதான் ரிப்போர்ட் கொடு. ஆக்சுவலி இவங்க இத்தனை வருஷம் வந்து இந்த எலெக்ஷன் மிஷினை சொல்லுவாங்க இங்க ஓட்டு போட்டா அங்க போயிருச்சு இங்க ஓட்டு போட்டா அங்க போயிருச்சுன்னு. இப்ப கடைசியா ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தாலும் அதை சொல்ல முடியல. 2019 இந்த கதை உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 21 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்ல முடியாது, சமகலா கலாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு வேற மொபைல் வேற டிவைஸை பத்தி சொல்லலாம்னு வச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மீட்டிங்ல ஒரு பையன் எந்திரிச்சாப்ல எந்திரிச்சு ஐயா நம்ம தோத்ததுக்கு காரணம் என்னன்னா ஆமா நம்ம தான் காரணமே. நான் அப்பவே வந்து இன்ஸ்டால வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன் நம்ம கட்சி சார்பா இந்த மாதிரி சொன்னேன். விஜய் அவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சேன். நமக்கு போட்டி என்னைக்குமே அதிமுக தான்டா, நீ என்ன வீடியோ இப்படிலாம் போடுற நிறுத்து அப்படின்னு என்ன சொன்னீங்க. அதுக்கு நம்ம தோல்விக்கு காரணம் அதுதான். உடனே இந்த பையன் மைக்க பிடுங்க மைக்க பிடி போடா அப்படின்னு அந்த பையனை வெளியே. அவன் தான் ஒரிஜினல் ஜென்சி.
அவனுக்கு கலர் புரிஞ்சிருக்கு. அப்ப கூட நீங்க அவனை எப்படி தூக்கி போட்டு பார்த்தீங்க? கொத்தாதும் தூக்கி போட்டீங்க. ஏன்னா அவன் கொத்தடிமை. கொத்த தூக்கிட்டு போயிட்டு அந்த பையனை வெளியே தூக்கி போட்டாங்க. அதுக்குமா இப்படிதான் மீட்டிங் நடந்துச்சு. அவன் தாவேக்கா போயிடுவான். அவ்வளவுதான். இந்த மாதிரி மீட்டிங் வந்து 36 மாவட்டங்கள்லயும் ரிப்போர்ட்டை வாங்கி இதுதான் நம்ம தோத்தமான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இந்த உங்களுடைய கனவுகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கி குப்பையில போட்டது. அப்புறம் வந்து உங்களுடைய மனுக்கள்லாம் சொல்லுங்கன்னு வாங்கி ஆத்துல போட்டது. அந்த மாதிரி இதையும் வாங்கி இங்க போட்டுருவாங்க. ஏன்னா நிஜமா சொல்றேன், எங்க களத்துல ஆள் இல்ல. நிஜமா ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்ல. சும்மா எல்லாத்தையும் காசு வச்சு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப களத்துல நிஜமா இந்த இடத்துல இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி நிலவரம் இருக்கும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. அதுதான் அவங்க தோல்வி காரணம். நானே சொல்றேன். வீடியோலாம் போட்டோம். அப்ப அவங்களுக்கு சுத்தமா வந்து உண்மையா அவங்களுக்கு உழைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்ககிட்ட இல்ல. உண்மையா உழைக்கக்கூடிய கலை நிர்வாகிகள் இல்லை. இவ்வளவுதான் பிரச்சனை. மே 3ஆம் தேதி அதனால மக்கள் அங்க இல்ல. எனக்கு மே 3ஆம் தேதிக்கு போகணும் போல ஆசையா இருக்குது. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமா. அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்க கிட்ட இருக்கிற நடிகர்கள் எல்லாம் விட்டு முக்கியமான ஆட்களெல்லாம் விட்டு நியூஸ்லாம் வர மாதிரி சோஷியல் அவேர்னஸ் வீடியோ போட்டோம். அது வந்துட்டு ஒரு நடிகர் கட்சிக்காக வந்து எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பீங்க. +2 எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்து தவறான முடிவுகள் எடுத்துக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி வந்து இந்த முடிவுக்கு அப்புறமா கூட தவறாக எடுத்துக்காதீங்க. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2-3 சீட்டு ஜெயிச்சா கூட அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். அதனால யாரும் எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல பேரை விட்டு நாங்கள் அவேர்னஸ் வீடியோலாம் போட்டோம். நான் திரும்பவும் கேட்குறேன், ஒரு எலெக்ஷன் தோல்வி மக்களுக்காக நீ நிற்கிறதா இருந்தால் மக்கள் கூட நிற்கணும், எதிர்கட்சியாக செயல்படணும். இல்லை தவறை கரெக்டாக சுட்டி காட்டி சரி பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் அழறதும் இப்படி மேடையாக போய் ஒப்பாரி வைக்கிறதும் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு அந்த பதவி மேலே இருக்கிற வெறி. அந்த பதவி இல்லைன்னா இவங்க ஒன்றுமே இல்லைன்ற ஒரு மோசமான ஒரு நிலைமை. அது தாண்டி அதுலேருந்து வந்துட்டு இருந்தக்கூடிய அபரிமிதமான வருமானம் காட்டானா யாராலும் வருத்தப்பட தான் செய்வாங்க. அவ்வளோதான். கால் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இவங்க மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. முதலாளிகளாக இருக்காத, பண்ணையாராக இருக்காத, தொழிலாளி கூட எல்லாத்தையும் எல்லாருக்குன்னு சமமாக பங்குடுன்னு சொல்லியிருப்பாரு. சரி அதை விடுங்க. பெரியார் என்ன சொன்னாருன்னா, நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி 3 தான் இருக்கு. ஆமா நெக்ஸ்ட் ரைட். இதெல்லாம் எதையுமே நீ பின்பற்றல, அப்ப எதுக்குன்றீங்க. ராசா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலீட் பண்ணப்பட்டது. அந்த ட்வீட்டை பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுல என்னென்ன வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டது என்பதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சொல்லவே வாய்க்கூசு அளவுக்கு அநாகரிகமாக ஒரு வார்த்தையை பேச முடியும்னா அதை அவர் பேசியிருந்தார். அவ்வளவு நிஜமா அப்படி இருந்துச்சு. சும்மா அப்படி சொன்னேங்க. அப்படிலாம் நிஜமா அப்படிதான் இருந்துச்சு. அதாவது ஒரே ட்வீட்ல நல்ல ஒரு எஜுகேட்டடான பர்சன் ஆச்சு. ரொம்ப நல்லா பேசுற எம்பி ஒருத்தர். அதான் சொல்றேன், அதான் பிரீடுன்றது. அவங்க அந்த மாதிரி ஒரு பிரீட். அவங்களால வந்து தோல்வி வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற சாத்தங்குட்டி வெளில வந்துடும். அது அந்த அப்படியே பாலிஷாக இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும் உண்மையெல்லாம். அது அந்த ஒரே ட்வீட்டில் வந்து என்னால் அந்த புலமையை வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஒரே ட்வீட்டில் ஒருத்தன் பெண்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, சிறுபான்மையினரை, கூட இருந்த 2 கூட்டணி கட்சியை ஒரே ட்வீட்டில் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியும். அது மூலமாக 2 கட்சிக்கு நடுவில் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முடியும்னா கண்டிப்பாக இதுதான் அவங்களுடைய கரிஷ்மா, இதுதான் அவங்களுடைய கேலிபர். ஆனால் இவ்வளோ பேசுகிறாங்க திமுகன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், சிபிஐ, சிபிஎம், விசிக அவங்கலாம் வந்து நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். எப்போ சொல்கிறாங்க? இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சொல்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாயிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடிப்படையில் என் கேள்வி என்னன்னா, ஒரு வீடியோ நான் பார்த்தேன், நான் பார்க்குற டிவியில் ஏன் வீடியோவில் அப்படி அவங்க சொல்லலையே? என்ன சொன்னாங்க? அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னுமே திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், சிபிஐ சிபிஎம் சொல்கிறாங்க. சரி, நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். அப்போது வந்து அவங்களோட தேசிய தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து அஇஅதிமுகவை முதல்வர் சீட்டு கொண்டு வரதுக்கு திமுக ஒர்க் பண்ணுச்சு, எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க அந்த ப்ரொபோஷனாக, நாங்கள் அந்த ப்ரொபோசல் வேணான்னு சொன்னோன்னு ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு அடுத்த நாள் அவரே திரும்ப வந்து அது ஒரு வதந்தின்னு சொன்னாரே, அதுதான் போயிட்டு கையில் வந்து ஐயாண்ணா. சரி, அதுக்கு அடுத்தது அப்புறம் வந்து விசிகாவும் அதை சொல்லிட்டாங்க, ஐஎம்ல அதை சொல்லிட்டாங்கப்பா. அது அவ்வளோ பேர் சொன்னது உண்மையாயிருமாங்க? அப்போ யார் சொன்னால் உண்மையாகுங்க? ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லணும், ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாரா? சரி, நான் கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களே சொல்லலை. இந்த இடத்துல வந்து திடீர்னு பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஆளுநர் அவரை கூப்பிடணும், விஜய் சார் பதவி இருக்கு, தேவைப்பட்டால் நாங்களே கூட அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட் ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைக்க. ஏன்னா மக்கள் மேண்டேட் அங்கே இருக்குது, 35% வாக்கு வாங்கி 108 சீட் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வெளில வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கிளியர் பண்ணி கொடுக்குறோம், ஜெயிக்கிட்டோம், ஆட்சி பண்ணட்டோம்னு சொல்லிருக்கணும்ல. சார் நாங்கள் ட்வீட் போட்டோமே சார். என்னன்னு சார்? நாங்கள் வீட்டுக்கு வருவோம், ட்வீட்டை போடுவோம், இந்த மாதிரி வந்துட்டு கவர்னர். ஆனால் இந்த பக்கம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். யார் யாரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம்? அந்த கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர் கூப்பிட்டு வச்சு பேசுவோம், கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு ஆசை காட்டுவோம். அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் ஈல்டாவல்னா அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு இது எங்க காலம், இது மாதிரி ட்விட் போட வச்சு இந்த மாதிரி பதவி வாங்கும்னு சொல்லி பொய் சொல்லி, இதெல்லாம் எப்படி வந்தது? யார் கொடுத்தது? திருமாவர்கள் கிட்ட வந்து நாங்க நீங்களே கூட சிஎம் ஆவுங்க அப்படின்ற ப்ரொபோசல் வச்சோட திருமாவர்களே நீங்க வெளியே வந்து சொல்றாரு, ரைட்டுங்களா? அதெல்லாம் பண்ணுவோம். வேற யார் சொல்லணும் உங்களுக்கு? இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவோம்னா ட்வீட்ல வந்துட்டு இந்த மாதிரி கவர்னர் அவர்கள் வந்து விரைவில் செயல்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். முதல் நாள் தான் அதையும் போட்டாங்க, அதுக்கப்புறம் அதையும் போடல.
ஏன்னா இவங்க இந்த இடத்துல கடைசியில வந்து ஒரு எம்எல்ஏ வச்சு டிடி தினம் போய் என்ன பண்ணாரு, ம். நான் ஆதரவு தெரியக்கூடிய அஇஅதிமுக கூப்பிடு, எப்படிப்பா 50 மொத்தமா கூட்டணி 55 சீட் எப்படி கூப்பிடுறது, அது நான் எங்க அது நாங்க கூப்பிட்டு வந்துக்கிறோம் பாஸ், பாருங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல காமிச்சிக்கிறோம். ஆ. 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற தனிப்பெரும் கட்சியை வந்து கூட மாட்டோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டணி கூப்பிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து எல்லாரும் சேர்ந்து, நான் எலெக்ஷன் முடி சொன்ன பாருங்க, ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஒருத்தர் எழுத்தாலும் அவரை தொட்டு பார்க்க முடியாதுன்னு அவர் தான் தலைவர். அப்படி எலெக்ஷன்ல ஜெயிச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தாண்டி வந்த நரேஷனையும் ஜெயிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு அலையன்ஸையும் ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்த நல்ல தலைவர்கள் ஒரு பக்கம் மீட்டு இருக்காரு, கரெக்டா சொல்லி மீட்டு இருக்காரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்க ஒழுங்கா 118 சீட்டு ஜெயிச்சிருந்தா அந்த 4 நாள்ல அல்லோலப்பட்டு திமுக அதிமுக 2 கட்சி இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்திருக்குமா? ஒழுங்கா ஜெயிச்சிருந்திருக்கலாமா? நீங்க தேவையில்லாம இது மாதிரி ஒண்ணு பண்ணி 118 போகாம. இல்ல இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ மனம் மாறி இருக்கீங்க. நீங்க இதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுக்கப்புறம் தாவேக்கா தோக்க போற எலெக்ஷன் இருக்கு. 1,75,00,000 ஓட்டு பாத்தீங்க. தாவேக்கா தோக்க போற எலெக்ஷன் தோக்க போற எலெக்ஷன் இருக்காதுன்னு சார். இருக்காதா? ஆசைதான். எப்படான்னு தெரியல நீ. நிஜமாங்க, ஏன்னா இவரே இப்படி சொல்றாரே, அப்ப ஏதோ இருக்கும் போல இருக்கு. இல்ல இதுக்கப்புறம் பாருங்களேன், தாவேக்காக்கு வந்து அந்த பேங்க் ஓட்ஸ்ன்றதே 2.5 கோடி ஓட்டு வரும். சரி, அப்ப விசிகே சிபிஐ சிபிஎம்லாம் வந்து இனிமே திரும்ப இந்த பக்கம் வரவே மாட்டாங்களா? இல்லைங்க, அது அவங்க இஷ்டம். நான் திரும்ப வந்து அந்த ஒரு பண்ணையார் மனநிலையில் பேசக்கூடிய கட்சியிலேருந்து நான் வரல. கூட்டணி கட்சிகளை மதிக்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம், எல்லாரையும் சமமாக நடத்துகிறோம், அப்படி ஒரு கட்சி தலைமையிலேருந்து நான் வந்திருக்கேன். சரி, அதனால அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுக்கு. நான் கூட்டணி கட்சிகளுக்கு பதில் சொல்ல. என் கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல ஒரு நல்லாட்சி நடக்கும்போது நல்ல தலைவர்கள் எதுக்கு மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. திரும்ப அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்துட்டு நாங்க மீண்டும் இப்பவும் சொல்கிறோம், இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்திலலாம் பங்கு கிடையாது அப்படின்றத போஸ்ட் எலெக்ஷன் இப்போ கூட சொல்லியிருந்திருக்காங்க திமுக இருந்து. அவங்க எப்பயுமே தான் சொல்றாங்க. அது பேர் தான் பண்ணையார் மனத்துவம், அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப 31லயும் அப்படி போய் அப்படி செஞ்சு காமிச்ச பிறகு இதுக்கப்புறம் யார் இருக்காங்க கூட்டணிக்கு ஆட்சி பங்கு கேட்கறதுன்னு சொல்லுங்க. அங்க யார் இருக்கா முதல்ல? தேமுதிக. சரி கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க. அவங்க தான் ஒரு எம்எல்ஏ சீட் வச்சு துணை முதல்வர் கேட்டாங்க, கொடுங்க. அது உங்க இஷ்டங்க. நான் அவங்க எம்பி இதுக்காக தான் கொஞ்சம் இருக்கிறாங்க, இல்லனா அவங்களும் இந்த பக்கம் வரதுக்கு ரெடி ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கிட்டாங்க. அதான் அவர் போயிட்டாரு சுதீஷ். அதான் அதுக்காக மட்டும் தான் அங்க இருக்கிறாரு, இல்லனா வந்திருப்பாங்க. அதான் சொன்னாங்களே அவங்களே, நான் வந்து என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு தான் வந்திருப்பேன். எதுக்குடா வேலையில போன வரான்னு. அப்ப என்ன இது வந்து ஒன் சைடு மேட்ச் ஆட போறீங்களா? இல்லங்க, இதுதாங்க மக்களுக்கான மேட்ச். எல்லாமே இந்த பக்கம் வந்துட்டாங்க, பாக்கி இருக்கிறது தேமுதிக. அங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பாமக. எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுகக்கு இப்போ எம்எல்ஏ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்களா? தெரியலையே. எம்பிக்கு ஆளே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எம்பிக்கு 2024 அதிமுக ஓட்டுனீங்கல்ல, பாராளுமன்றத்துக்கு இப்போ எலெக்ஷனுக்கு நிக்கிறீங்க 40 தொகுதியில. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏவே ஆகல. இல்ல அதோட ஆகலாம் சொல்ல முடியாதுங்க. வாழ்த்துக்கள். நிஜமா அப்போ வந்து திமுக வந்து 2029ல மாபெரும் வெற்றி ஒன்று காத்துட்டு இருக்கு. சும்மா சொல்ல கூடாது, இருக்குது ஏதோ ஒன்று பலமா இருக்குதுங்க. அது ஒன்று ரைட்டு. இப்போ கடைசியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 31-29 எலெக்ஷன்லாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை எல்லா கட்சிகளுக்கும் இப்போ செட் பண்ணி வச்சிட்டீங்க. அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்தோன்னே இனிமே எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கே போகணும், இவங்க கூட இருந்தோம்னா எப்பா நீயும் கொடுத்தா கொடு, நீயும் கொடுக்குறியா, எனக்கு அமைச்சரவை வேலை இடம் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு இவங்க இப்போ கேட்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க. தைரியமாக இப்போ அவங்க கேட்பாங்க, இல்லைனா அப்போ இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்றோம். இவங்களுடைய பார்கெனிங் பவர் இப்போ எல்லாருக்குமே ஏறி இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக ஈக்குவலைஸ் ஆயிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அடுத்தடுத்த எலெக்ஷன்? இதுதாங்க ஜனநாயகம். இப்படி தானே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட வாக்குகள். இப்போ நான் கேட்குறேன், திமுக ஜெயிச்ச சீட்டுகள்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கூட்டணி கட்சிகளோட வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு அவங்க எங்களால ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்களே, நான் சொல்றேன் நீங்க ஜெயிச்சது எல்லாமே அவங்க ஓட்டுல தான். அப்படியுமே உங்களுக்கு இவ்வளவு பேர் துணை நின்னே உங்களால உங்க தொகுதியிலே முதல்வர் தொகுதியில ஜெயிக்க முடியல. துணை முதல்வர் தொகுதி மதியம் வரைக்கும் வந்து இழுபறில இருந்தது. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாரையும் வந்து சிரிவுபடுத்தி அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகள் தோக்குற மாதிரி தொகுதிகள், ஜெயிக்க முடியாத தொகுதிகளா கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா கூட்டணி கட்சிக்கு இப்படி இருக்கலாமான்னு? காங்கிரஸ்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ கேட்டு நின்ட்டாங்க அப்படின்னா அதே இடத்துல நாங்க திரும்ப வேணும்னே ஒரு ஆளை போட்டு டார்ச்சர் கொடுப்போம். அந்த இடத்துல போடுறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை வந்து அந்த மாவட்ட கேடர்ஸை வச்சு அவமானப்படுத்துறது, ஹியூமிலியேட் டு த கோர் பண்றது, இதெல்லாம் பண்றதுதான் வந்து உங்க சமூக நீதியா? ஆனா பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கு வந்துட்டு தொழில் தேவையில்லாம நாங்க தான் அவங்களை இத்தனை வருஷமா சுமந்துக்கிட்டு இருந்தோம் உதயநிதி அவர்கள் சொல்றாரு. நான் திரும்ப கேட்கறேன், அப்ப 29 எலெக்ஷனுக்கு யார் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆனால யார் இருக்கா? புரியுது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு சரிஞ்சிருக்கிறாங்கன்னு. அதை புரிஞ்சிக்காம இப்பயும் முட்டு கொடுக்குறாங்களா, இல்ல குப்புற விழுந்து மீசில மண்ணோட்டலன்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு ஒரே பிரச்சனைங்க. என்னதான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு தெரியல. நாங்க என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு, ரைட் ஓகே. அப்போ வந்து நம்ம தான் உங்க சொன்ன மாதிரி மாற்றம் நாங்களே சரி பார்ப்போம் அப்படின்னு நானும் 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு பக்கத்துக்கு ஸ்டேஷனுக்கு போறேன்.
ஏன்னா இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் தான் இப்போ வேலையே கிடையாது. ஊரில் தான் பிரச்சனையே இல்லை, இவங்க தான் மாற்றம் கொண்டு வந்த அரசியலாச்சே அப்படின்னு போய் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குறாரு, அக்யூஸ்டுங்களை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதான் மாற்றமா? இல்லை, இது ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக். அதனால் நான் வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோடய வரேன். ம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது கூட எனக்கு நினைவுக்கு தெரியல. தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே காவல்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வரின் ஆர்டர் பேரில் அவங்க துரிதமாக எடுத்த நடவடிக்கை உடனே வந்து ஒரு 3 நாள் ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸசைஸ் ஒன்று பண்ணாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே சற்றப்போ ஒரு 15,350 ரவுடிகளை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்க, யாராவது ஏதாவது டவுட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்களான்னு தேடி ஏறக்குறைய ஒரு 3,300 பேரை வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இவனை காணோம், இவன் வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியல, வேற ஒரு சரியாக புரியலன்னும் போது பிடிக்கிறாங்க. பிடிக்கிறதே இந்த 15,350 பேர்லேயே 12,000 சொச்சம் பேர் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க, 3,000 சொச்சம் பேர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லாதவங்க, ஒரு 2,600 சொச்சம் பேர். அவங்க எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு 3,000 சொச்சம் பேரை பிடிச்சி அவங்கள தூக்கி விசாரிக்கும் போது இவங்களில் பல பேர் வந்து தப்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா, ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தெரிஞ்சு அவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுத்து உடனே 800 சொச்சம் பேர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இது மொத்தமும் வெறும் 3 நாள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கிரைம் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிற தமிழக காவல்துறை, சரித்திர பதிவேடு குற்றவாளி, சரித்திர பதிவேடு இல்லாத இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னும் போது கண்ணெதிர்க்கு இவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்ம காவல்துறை கிட்ட போதுமான டேட்டா இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் அவங்கள பண்ண வேணாம், கண்டுக்காத விடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்த மாதிரி இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயம் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இவ்வளோ பேர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவ்வளோ பேர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து நடந்தது? பாயிண்ட் 1. நீங்கள் கேட்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுக்கு இதுதான் தீர்வு. அதை பண்ணியிருக்காங்க. 2வது, அதே போல் போதைப் பொருள் கலாச்சாரம் சொல்லும்போது இதே மாதிரி சரித்திர பதிவேடு இல்லாத குற்றவாளிகளை தேடி ஒரு 400 சொச்ச பேரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்கள தேடி பிடிச்சி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பிடிக்கிறாங்க. 260 சொச்சம் கிலோஸ் ஆஃப் கஞ்சா மாட்டுது அந்த 3 நாள் ஸ்கிரீனிங்ல. சாதாரண இந்த ஸ்கிரீனிங்ல மாட்டுது. ஒவ்வொரு ஊர்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் தமிழ்நாடு தழுவி இந்த வேலையை பண்றாங்க. அது எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. இதை தவிர இந்த போதை மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஸ்டப்ஸையும் வந்து 2,600 சொச்சம் மருந்துகளை பிடிச்சி இது எல்லாத்தையும் கண்ணெதிர்க்க அழிக்கிறாங்க. இது வந்து கண்ணெதிர்க்க புழக்கத்தில் இருந்தது. இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷனோ பெருசாக வந்து ஒன்றும் உங்களுக்கு கிரைம் சால்விங் சீன் இல்லை. இது கண்ணெதிர்க்க நடந்துகிட்டு இருந்தது. இவங்க அந்த சரித்திர பதிவேடுன்னு என்னன்னா தே ஆர் ஆல் அண்டர் மானிட்டர். இதை பண்ண முடியாமல் பண்ணாமல் கண்டு காணாமல் அப்படியே விட்டு வச்சிருந்த காவல்துறை பண்ணுங்கன்னு கிரீன் சிக்னல் அமைச்சர்கிட்ட இருந்து தலைவர்கிட்ட இருந்து ஆட்சியிலேருந்து வந்தோடனே உடனே அவங்களால உங்களை பிடிக்க முடியுது, தூக்க முடியுது, உள்ளே போட முடியுது, அதை எல்லாத்தையும் அழிக்க முடியுதுன்னா இதுதானே இங்கே பொலிட்டிக்கல் வில். இந்த பொலிட்டிக்கல் வில்லே இல்லாமல் தான் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு இப்போ இந்த கஞ்சா புழக்கம் வேணாமா? எதுக்குங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அது? அதுதாங்க கிரைமுக்கே அடிப்படைன்னு தான் தாவேக்காவை சொல்லி இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு மக்கள்கிட்ட எடுத்து வச்சு புரிய வச்சு வந்திருக்கிறோம். இது நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் ஹானஸ்ட்டாக நீங்கள் அகைன்ஸ்ட் இட், நீங்கள் இது மக்களுக்காக பேசுறீங்கன்னு. பட் இதை விளையாட்டாக கூட பேச முடியாத சுச்சுவேஷன் இது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் மக்கள், இளைஞர்கள் முக்கியமாக அதில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதை கண்டுக்காமல் இருந்தாங்க. இல்லைங்க, இப்போ புழக்கத்தில் உள்ள இருக்கிறத நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி விசிபிளி கண்ணு முன்னாடி இருக்குது, இவங்க தான் அவங்க தான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். கமிஷனர் இன்ஸ்பெக்டர் என்னப்பா இந்த ஏரியாவில் வந்து தெரியும் சார் எங்களுக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி எங்களை யாரும் சொல்லலை, பிடிக்கல சார். இப்போ போய் பிடிச்சிட்டாங்க, ரைட்டா? இப்போ இன்னும் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் பாக்கி இருக்குதோ அப்பப்போ நீங்கள் இப்போ அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு வந்து சப்ளை வராது. இப்போ அங்கே தான் நான் வரேன். இதை தான் வந்து திரு ஆதவர்ஜுனா அவர்கள் உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்பெல்லாம் பேசினப்பே கேம்பெயின் டைமில் சொல்லியிருந்தாரு, இங்கே உள்ளுக்குள்ளே நீ தேடுறதெல்லாம் ஓகே, உள்ளே வர்றதை நீ எப்படி நிறுத்த போற அதை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவர். இப்போ அதெல்லாம் நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா அந்த உள்ள இதில் வருது இல்லை, ஷிப்பில் வருது இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த கடல் வழியாக வர்ற இதுக்கு உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வரணும். அதை அப்படி கட் பண்ணீங்கன்னா எப்படி ஆட்சி நடத்துவீங்க? இந்த கட்சியோட எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ஹேண்ட்ஸ் சுத்தமாக வச்சுருக்கிறோன்னா, இங்கே இருந்த பிரைப்ஸ் மாடலே வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு பள்ளி கல்விக்கு ஒரு வருஷமும் வந்து இவ்வளோ லட்சம் கொடுத்து தான் வந்து லைசன்ஸ் ரினிவல் பண்ணணுன்ற நிலமையில இந்த லைசன்ஸ் ரினிவல்லாம் எதுக்கு? ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு பார்ட்டி ஃபண்டுக்குள்ளே கொடுக்குறது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணு. இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், கரெக்டாக இருந்ததுன்னா லைசன்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு காட்டன் பாக்ஸுக்கும் காசை கொடுத்து நீங்கள் ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணு. அது மூலமாக ஒரு யாருக்கும் இங்கே வந்து பிரைப் வேண்டாம், யாருக்கும் இங்கே ஒரு கையூட்டு வேண்டாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு கார்பரேஷன்லையோ இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லையோ ஒரு டெண்டருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும், இந்த கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் எடுக்கணும், டெண்டர் கொடுக்கணும்னா இந்த காசை கட்டிட்டு சர்டிஃபிகேட் வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு ஒரே நாள். சார் ஒரு டெண்டரே நிறுத்திருக்கீங்க சார், டெண்டரை வந்து வாபஸ் ரீகால் பண்ணியிருக்கு. ஈசிஆர்ல ரோடு போடுறதுக்கு நடக்குன்னு ரீகால் பண்ணுவோம். இங்கே நடக்கிற ஏதாவது சரியில்லைன்னா ஸ்டாப் பண்ணப்படும்.
2100 கோடி இந்த ரூபாய்க்கு இடத்துல போடப்பட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்த கரப்ஷனையே வந்து இரும்பு கடை கொண்டு அழிக்குது ஒதுக்குதுன்னா நீங்க நினைக்கிறீங்களா மக்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தாவேக்கா இம்மி பெசங்குவோமான்னு? அந்த டெண்டர் வாங்கினவரோட வாழ்க்கை அழியாதா இப்போ? ஏங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? 2100 ஒரு கோடி 100 பேரோட வாழ்க்கையை 1000 பேரோட வாழ்க்கையை அழிக்கிற ஒருத்தர் நீங்க பிடிச்சி உள்ள போட்டா வாழ்க்கை அழியுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார் 2100 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு சார் டெண்டர்ல. ஈசிஆர் ரோடு வந்து சரி பண்றதுக்காக ஒரு இடத்துல. மெரிட்டோரியஸாவா? ஆ? மெரிட்டோரியஸாவா? ஆமா. மெரிட்டோரியஸாவா? ஆ, ம் அவ்வளவுதாங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பதில். இதுக்கு நான் ரொம்ப பதில் சொன்ன வச்சுக்கோங்களேன், தட் வில் லுக் கிரிஞ்சி. நம்ம இன்னும் ரொம்ப இதுதான் முதல் முறையா இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல ஒரு அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஒண்ணு தேவையில்லாம இவ்வளவு ரூபாய்க்கு மட்டுமே பட வேண்டிய ஒரு டெண்டரை 2100 கோடி ரூபாய்க்கு தேவையில்லாம கொடுத்துருக்குது. அந்த டெண்டரை இப்ப நான் ரீகால் பண்றேன், இதை கேன்சல் பண்றேன், திரும்ப முதல்ல இருந்து டெண்டர் போகட்டும், புது ஆள் வந்து எடுக்கட்டும். இதெல்லாம் சினிமா மாதிரி இருக்குது. சினிமா தாங்க. ரியல் லைஃப்ல சினிமா இஸ் நத்திங் பட் லார்ஜர் than ரியல் லைஃப். அதை விட சினிமாவோட பெருசா ஒரு ரியல் லைஃப் இருந்ததுன்னா இது சினிமா தான். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஹீரோ பர்ஃபார்ம் பண்றாரு. நீங்க ஒரு 15 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் 60 ரூபா கொடுத்து கோர்ட்ல வாங்கி அந்த 60 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் கூட போடாம ரோட்ல மாவு போட்ட ஒரு புரோட்டோகால் அக்கா இருக்குது இல்ல, அந்த புரோட்டோகால் அக்காவுக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ண இதுக்கப்புறம் பண்ண விட மாட்டோன்றது முதல் கிளாரிட்டி. பண்ணவங்களும் சும்மா விட மாட்டோன்றது தான் ரியாலிட்டி. இது இப்படி தான் இருக்கும். நல்ல ஆட்சி நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த தப்பானவங்களுக்கு ஒரு விளையாட்டு கூட முட்டு கொடுக்க போகிறது. நீங்களும் அதை பண்ணக்கூடாது. தப்பானவங்க தப்பான செய்தி வதந்திகளை பரப்புறவங்களுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை இருக்கும். அதுவும் நேற்றுக்கு லைவ்ல வந்துட்டு ஒரு மேயர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. புதுசா இப்ப சிஎம் அவர்கள் வந்திருக்கிறாரு, திரு ஜோசப் விஜய் அவர்கள். மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்களை இப்ப வரைக்கும் போய் ஏன் சிஎம் பார்க்கவே இல்லை? இல்ல திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் சிஎம் அவங்க சிஎம் ஏன் இன்னும் போய் பார்க்கவே இல்லை? கொஞ்சம் வேலை பிஸியா இருக்காரு, பாப்பர். இல்லங்க இதுதானங்க புரோட்டோகால். ஆமா, ஒரு மேயரை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சிஎம். அந்த அளவுக்கு பெரிய மேயர் அவங்க. கரெக்ட். எங்க இருந்து ஐயோ செம்மையா முறைக்கிறாரு. ஐயா கேட்க சொன்னாங்க கேட்கிறேன். கேளுங்க நல்லா கேளுங்க, நல்லா பண்ணுங்க, பாத்துருவோம். இல்ல அப்ப அவ்வளவு தைரியம் இருக்குதுங்க அவங்களுக்கு. நான் போய் ஏன் சிஎம் நேர்ல பார்க்கணும்? பார்க்காதீங்க. ஏன்னா 15 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் 60 ரூபா கொடுத்து வாங்கி மாவு போட்டவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி நீங்க புரோட்டோகால் ஃபாலோ பேக்கப் பண்ணுங்க. இருக்கு. நம்ம திமுக, நம்ம சேகர் பாபு ஐயா இருக்கிறாரு, நம்மளுடைய கட்சி. யாரு சேகர் பாபுனா நீங்க யாரை சொல்றீங்க? அவரு பிளான் பண்ணி முன்னாள் எம்எல்ஏ தோக்கடிச்சாரு அவரா? அவரும் துறந்தார் போலியே. அதிமுகல இருந்து வந்து திமுக காலி பண்ணிட்டாரு. அவர் தானே சொல்றீங்க? எவ்வளவு அழுதாரு அவரை போய் அப்படி சொல்றீங்க? ஏங்க கேமரா இருக்கும்போது கரெக்டாக கேமரா வந்துருச்சுன்னு. நன்றிங்க. நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்கிறீங்க. சூப்பர். உங்களை மீண்டும் சந்திச்சதுல ஆளுங்கட்சியின் நபராக வந்து உட்காந்துருக்கீங்க. அருமையான விஷயங்கள். இன்னும் பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்கான பணிகளை செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி.